வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக இஸ்கஃப் மாநில குழு உறுப்பினர் திரு மத்தூர் சத்யா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு முருகன் மாநாடு நடைபெற்றது. அதுக்கு முன்னாடி பாலஸ்தீனுக்கு ஆதரவாக சென்னையில் ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. இஸ்கஃப் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. போன முறை நம்ம பேட்டியில் கூட பேசியிருந்தீங்க. நேற்று எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி, நான் வந்துட்டேன், பேரணி எப்போ ஆரம்பிக்க போறேன், 4 மணி போட்டிருக்கு, 3 ஆச்சுன்னா ஒருத்தனை காணும் அப்படின்னாரு. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்கள், பெரிய அளவுக்கு பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அதுலேயும் குறிப்பாக பூலை நண்பர்களாக இருக்கட்டும், மருத்துவர் அமலோற்பநாதன் கலந்து கொண்டதை தனியாக ஒருத்தர் ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோதாக இருக்கட்டும், நிறைய மொமெண்ட்ஸாக இருந்தது. இந்த பேரணியினுடைய நோக்கம் என்ன? இந்த பாலஸ்தீன் ஆதரவு பேரணியினுடைய செய்தி என்ன? முதல்ல ஒன்று தெளிவுபடுத்துகிறேன். இது இஸ்கஃப் மட்டும் நடத்துனது கிடையாது. சாலிடாரிட்டி கமிட்டி ஃபார் பாலஸ்தீன் தமிழ்நாடு, அதாவது பாலஸ்தீன ஆதரவு குழு தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடோட கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பாலஸ்தீனுக்கு ஆதரவாகத்தான் ஒலிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு குழு. இதில் வந்து ஒரு 20-25 அமைப்புகள் இருக்காங்க. பெண்ணுரிமை அமைப்புகள், முறைசாரா தொழிலாளர் அமைப்புகள், சாதி எதிர்ப்பு இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க. அதில் இஸ்கஃபும் ஒரு அமைப்பு. இந்த பேரணி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவும் தேங்க்ஸு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்கள் வந்து பேட்டி எடுத்தும் அதுக்கு ப்ரமோஷன் பண்ணீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு கால் பண்ண தோழர் வந்து இதுக்காக திருவாரூர்லேருந்து வந்திருந்தாங்க. அதான் ட்ரூலி டிஎன் ஃபார் காசா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மதுரையிலேருந்து, திருவாரூர்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, பெங்களூர்லேருந்துலாம் கூட பேரணிக்கு வந்திருந்தாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பேர், ஒரு 1200-1300 பேர் வந்திருந்தாங்க. நிறைய இளைஞர்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் மேடைகள்லையோ அரசியல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் பார்க்காத நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வெட்டரன்ஸ், அமலோற்பநாதனாகட்டும், பழைய, அதாவது ரொம்ப 10 ஆண்டுகளாக இந்த சர்வதேச பிரச்சனைகளில் தலையிட்டுக்கிட்டு இருக்க, கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற பல அறிவுஜீவிகளும் வந்திருந்தாங்க. இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, இது யாரோ ஒருத்தர் பிரச்சனை கிடையாது. பாலஸ்தீன மக்கள் அவதிப்படுவது அப்படிங்கிறது அந்த பிரச்சனை நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் வரி பணமும் பாலஸ்தீனத்துக்கு ஒடுக்கிறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு உதவியாக நம்ம இந்திய அரசியல் உங்கள் வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. 10,000 கோடிக்கு போதுமான ஆர்ம்ஸ் ட்ரேட் நடக்குது 2 பேத்துக்கும். 2015 2025 வரைக்கும் 33 மடங்கு ஆர்ம்ஸ் ட்ரேடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும். குறிப்பாக நீங்கள் அதான் நம்ம போன இன்டர்வியூல சொல்லியிருந்தோம், இங்கே வந்து குண்டு போடுறதுலேருந்து, அதாவது விவசாயிகள் மேலே புகை குண்டுகள் போடுறதுலேருந்து, பஸ்தரில் வந்து மாவோயிஸ்டுகள்னு சொல்லிட்டு பழங்குடிகள் மேலே தாக்குதல் நடத்துறதுலேருந்து, நம்மளை கண்காணிக்கிற வரைக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே இஸ்ரேல்லேருந்து இம்போர்ட் பண்ணப்படுறது. அப்போ இந்த அளவுக்கு வந்து நெருக்கமான உறவு இருக்குது 2 அரசுகளுக்கும். ஜிபே அங்கே கட்டிப்படுறதுக்கு காரணம்னா ஹைஃபா போர்ட்டை வந்து அதானிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலில் வந்து இந்த 3 வருஷம் தாக்குதல்கள் நடக்கிறதுனால அங்கே பாலஸ்தீன மக்கள் தான் அடிமைப்படுத்தப்பட்டு சீப் லேபராக வச்சுருந்தாங்க. அவனுங்களே கொண்டுட்டானுங்க. அவங்க அப்படி இருக்கும்போது அங்கே லேபர் ஷார்ட்டேஜாக இருக்குன்னு குஜராத்தில் இருக்கான். நான் வந்து என்னோட கொள்கைகள்னால வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க குஜராத்ல. இந்த ஒரு 10,000 ஒர்க்கர்ஸை வச்சுக்கொண்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அமெரிக்கா வேற திருப்பி அனுப்புறான். அவனை பூரா இங்க என்ன பண்றதுன்னு தெரியலவா. இஸ்ரேலுக்கு போ, எல்லாரும் இஸ்ரேலுக்கு போ. இன்னைக்கு இஸ்ரேல் மேல ஈரான் குண்டு போடும்போது அதுல அவதிக்குள்ளாவது இந்தியர்கள். ஏன்னா இந்தியர்கள் வந்து அந்த பங்குக்குள்ள விட மாட்டான், எச்சி துப்புறான். நீ எல்லாம் நாய்க்கு சமானம் உள்ள வராது. நாங்க நாயை கூட பங்கருக்கு எடுத்துட்டு போவோம். யார் இஸ்ரேல்காரன் நாயை கூட பங்கருக்கு எடுத்துட்டு போவோம். ஆனா இந்தியனை உள்ள வர மாட்டான், இல்ல இந்தியனை அடிச்சு வரட்டான். அது எங்க, குறிப்பாக ஹைஃபா நகரத்தோட துறைமுகத்தை தான் அதானிக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அங்க இந்தியர்களே உள்ள நுழைய முடியல. அதானி போர்ட்ல வச்சு பாதுகாத்துருவாருல்ல அவர் வந்து இஸ்ரேலுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணா வாங்கிட்டு பாதுகாப்பார் இல்லையா. இந்தியர்கள்லாம் அவர் என்னைக்குமே பாதுகாத்தது இல்லை. இன்னும் சொல்ல போனா அதானிக்காகத்தான் அங்க வந்து ஹஸ்தியோ ஃபாரஸ்டுக்காகத்தான் சத்தீஸ்கர்ல இந்தியர்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப ஜார்க்கண்ட்ல பங்களாதேஷ்க்கு இவர் மின்சாரம் எடுத்துட்டு போறதுனால ஜார்க்கண்ட்ல மக்கள் கொல்லப்படுறாங்க. அதானிக்காக இந்தியர்களை கொன்ன வரலாறு தான் இருக்கும் இல்லையா. அதானி இந்தியர்களை காப்பாற்றிய வரலாறு அப்படின்னு எதுவுமே கிடையாது. பாலஸ்தீனியர்கள் ஒடுக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நேத்து முருகன் மாநாட்டுல பேசும்போது அண்ணாமலை வேற ஒண்ணு சொல்றாரு. உலகத்துலன்னா 0.2% யூதர்கள், அவங்க தங்களுடைய உரிமைகளுக்காக இன்றைக்கு 4 நாடுகளோட போர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வலிமை இந்துக்களுக்கு வேணுங்கன்னு பேசியிருக்காரு. அதான் எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி பாருங்களேன். இஸ்ரேல்ன்றவன் பொறுக்கித்தனத்தை பண்ணிருக்கான். அது வந்து எல்லா யூத மக்களையும் இஸ்ரேல் பிரதிநிதித்துவப்படுத்துவது இல்லை. யூதர்கள் எங்க, நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, கலிபோர்னியாவில் இருக்கிற யூதர்கள் இந்த பாலஸ்தீன மக்கள் மீதான இன அழிப்புக்கு எடுத்து போராடுறாங்க. நீங்க சென்னையில சொல்றீங்க இல்லையா, சென்னையில நம்ம யூதர்கள் கிடையாது,
நம்ம வேற இன மக்களைத்தான் போராடுறோம். ஒரு நட்புறவாக 3ஆம் உலக நாடாக வதைப்படும் தேசிய இனமாகத்தான் போராடுறோம். ஆனா அங்க யூதர்களாகவே சொல்றாங்க இவன் பண்றது யூத மதத்துக்கே எதிரானது. இவன் எப்படி நம்ம இந்துக்கள் இன்னைக்கு முருகன் மாநாடுக்கு வந்து கலையரசி அம்மா வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து முருக பக்தர்களா இருக்கவங்க, சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க, மடங்களை சேர்ந்தவங்க, இல்ல வந்து இங்க வந்து ஓதுறவங்க எல்லாரும் வந்து தமிழ்ல ஓதுறவங்க எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க மதுரையில. இவங்களுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இல்ல. அதே போல அங்க யூதர்கள் வந்து இவங்களுக்கும் யூத மதத்துக்கு சம்பந்தம் இல்ல. இவங்க அமெரிக்காவோட லாப வெறி கனிம வளத்தை ஆட்டைய போடுறதுக்காக ஒரு ஏவல் நாயாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க வந்து இவன் போர் போடுறது, இவன் போர் போட்டு இவன் ஒன்றும் வந்து அங்க இருந்து லாபம் எடுக்க போறதில்லை. யாரு இங்க உலகத்துல இருக்கிற அண்ணாமலை ஆகட்டும், இல்ல வந்து இஸ்ரேல் அரசு ஆதரிக்கிற எந்த முட்டாப்பயல் ஆகட்டும், அமெரிக்காக்காரன் ஈரான்ல இருந்து கனிம வளத்தை எடுக்க பாக்குறான், லெபனான்ல இருந்து கனிம வளத்தை எடுக்க பாக்குறான், சிரியால இருந்து கனிம வளத்தை எடுக்க பாக்குறான். அது வந்து ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்குது. எண்ணெய் வந்து உலகத்துல உற்பத்தி ஆகிற எண்ணெயில ஒரு 20% அங்க இருந்து வருது. அப்படின்னா அதுக்காக தான் இவ்வளோ இனாலிப்ப பண்ணிக்கிட்டு இருக்கானோ இல்லையா. நீ எங்க போய் என்னத்தை எடுக்க போற? நீ இங்க இருக்கிற வளத்தைய அதானிக்கு தூக்கி கொடுத்துட்டு இந்த மக்களை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்க, மாவோயிஸ்ட் சுட்டு தள்ளுற, காஷ்மீரா இருந்தா பாகிஸ்தான் தீவிரவாதிங்கிற, பஞ்சாபா இருந்தா காலிஸ்தானி தீவிரவாதிங்கிற, மணிப்பூர்காரனா இருந்தா மியான்மர்காரங்கிற, தமிழ்நாட்டுக்காரனா இருந்தா எல்டிடிங்கிற. இப்படி உள்ளூர்ல இருக்கிற மக்களே வேற வேற முத்திரையை குத்திட்டு உள்ளூர்ல இருக்கிற ரிசோர்ஸே உன்னால யூஸ் பண்ண முடியாம வக்கத்து போய் விலைவாசி ஏற விட்டு வேலையை கொடுக்க முடியாம இருக்கிற நீ யூதர்களை பார்த்து 4 நாட்டுக்கு போருக்கு போறியா? முதல்ல மேல்குளிடா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சூரிய பார்த்து தீ குளிக்க போறியா? முதல்ல மேல்குளிடா அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. ஏண்டா பாகிஸ்தான் கூட போர் போறேன்னு இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் ஆசிர் முனீர் வந்து அங்க உட்காந்து ஜெனரல போட்டு குறுக்க வந்துட்டாருங்க. இல்லன்னா நேரம் பாகிஸ்தான் அழிஞ்சிருக்கும். ஏற்கனவே தந்தி டிவில இருந்து காசியா பார்த்தா அது என்னவோ பார்த்து அதை கைப்பற்றிட்டாங்களே. அதான் ஆசிர் முனீரை போட்டு தள்ளிட்டான்னு போட்டானுங்க. எங்க டைம்ஸ் நோட்ல இருந்து தந்தி டிவி வரைக்கும் போட்டானுங்க ஆசிர் முனீர். அவன் ஜாலியா ட்ரம்ப் கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். போன வாரம் டீ குடிச்சு என்னங்கிறாங்க, இந்தியால இருந்து அனுப்பப்பட்ட டெலிகேஷனை விட பாகிஸ்தான் டெலிகேஷனுக்கு அதிக வரவேற்பு இருக்குன்றாங்க. நம்ம இங்க இருந்து போனவங்களை சொல்ல, ஜான் பிரிட்டாஸ் போயிருக்காரு, கனிமொழி போயிருக்காங்க, சுப்ரியா சுலே போயிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஆங்கில புலமை எல்லாத்தையும் வச்சு ஏதாவது ஒரு இவங்களுக்கு ஏதாவது பூசி முழுதான் பார்த்தாங்க. இங்க போயே இதுதான் நிலவரம்னா இன்னும் இவனுங்க போயிருந்தா இந்த மாடு முட்டிங்க போயிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவனுங்க ஏன் போய் அதுலயும் நம்ம ரெட் ஐஸ் எல்லாம் போயிருந்தாருன்னா ரெட் ஐஸ் தான் பிரச்சனையே. ஏன்னா இவங்க போய் ஒரு வருஷம் சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அமெரிக்கால போய் இவங்க ஒரு வருஷம் மன்றாடி இருக்கிறாங்க. ஆனா ஜெய்சங்கர் பேட்டியில் சொல்லும்போது வேற வருஷன் சொல்கிறேன். அப்படி என்னது, நாங்கள் பாகிஸ்தான் சொல்லிட்டு அடிச்சோங்கிறாரு. எனக்கு புரியலடா, எதுக்கு பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டேன், தீவிரவாதிகள் மேலே குண்டு போடுறேன். சரி, அதுக்கு எதுக்கு பாகிஸ்தான் மெயின்லேண்டுக்குள்ள போட்டேன்? இல்லை, பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தை வளர்த்துறான். சரி, அப்போ எதுக்கு பாகிஸ்தான் கிட்ட சொன்னேன்? இல்லை, முன்னாடி சொல்லாமல் அடித்தா அது வந்து தப்பாயிரும்ல. அவன் தான் பாகிஸ்தான் தீவிரவாதி உதறான்ல, அவன் சொல்லிடுவான்ல. ஆமாம் சொல்லிடுவான். அப்புறம் அடிக்கிற இல்லை, அப்போ அடித்தா தானே தீவிரவாதி. எனக்கு இந்த ஆர்ஜே பாலே சொல்லுவார்ல, உன்னையெல்லாம் வில்லன் நினச்சி பயந்தம் படுறா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ முட்டாத்தனமாக 4 வருஷம் சொன்னால் அவன் வந்து அமெரிக்காக்காரன் என்ன நினைப்பான், நீ வந்து எங்கள்கிட்ட வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்க. பாகிஸ்தான்காரன் வடை சுடுறான்னு தெரியும், ஆனால் கரெக்டாக ஒரே அளவு எண்ணெயில் ஒரே அளவு மாவு போட்டு ஒவ்வொரு முறையும் ஒரே வடையை கொடுக்குறான். நீ வேற வேற சைஸ்ல வேற வேற ஓட்ட சைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்க. அமெரிக்காவே இது மாதிரி உள்ள பூந்து தாக்குதல் நடத்தி இருக்கே. பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொன்னா தீவிரவாதிகள் தப்பிச்சிருவாங்க, பின்லேடன் தப்பிக்க வச்சிருவானுங்க. நேரடியா மறைமுக தாக்குதல் தானே அவங்க நடத்துறாங்க. அப்ப மறைமுக தாக்குதல் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற ஒரு கதை இவங்கள்ட்ட இல்ல. இப்ப உலகத்துல 4 பேர் என்ன காரி தூக்க கூடாது. ஏன்டா அவனே 4 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ அவனை எல்லா வருஷம் நம்புறிய, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. நீ என்கிட்ட ஒழுங்கா ஒரு வருஷம் சொல்லணும், அதை கூட செய்ய முடியாத வக்கத்து அரசாக தான் இருக்குது. இப்போ இந்த அரசு அம்பலப்படுறதுக்கு தான் அந்த பேரணி நடந்தது. இந்த அரசு மட்டும் இல்லாம டாடா இன்வெஸ்ட் பண்றாரு இஸ்ரேல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. இங்க எஸ்பிஐ வந்து பல 100 கோடிகள் போய் இஸ்ரேல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அப்ப இங்க இருக்கிற இந்திய மக்களுக்கும் குறிப்பாக தமிழக இளைஞர்களுக்கும் ஸ்டேட் பேங்க் இஸ்ரேல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பல பட்டியல் இருக்கு. அப்ப அதை அம்பலப்படுத்துவதுக்கு ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ரிலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில போராட்டம் பண்ணிருக்காங்க இளைஞர்கள் வந்து, ரிலையன்ஸ் மால்குள்ள போயிட்டு இங்க யாரும் பொருள் வாங்காதீங்க, நீங்க வாங்குற பொருள்லாம் பாலஸ்தீன குழந்தைகளை கொல்லுவதற்காக பயன்படுது அப்படின்னு போராடி இருக்காங்க. இப்ப சென்னையிலயும் நம்ம அந்த கான்ஸ்டியூஷன்ஸை கொண்டு வரல. நீ யாருக்கோ கருணை போடலடா. இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்கு போராடுவது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ உயர்ந்த நிலையில இருக்கோம், அவங்களுக்கு அப்படியே கருணை போடுறோம், பிச்சை போடுறோம் அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல, அதை மாத்தி இல்ல இந்த சொல்லுவாங்க 2001க்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் துயரத்தால் பிணைக்கப்பட்டார்கள்வாங்க. அது போல இப்ப கிடையாது. 2ஆம் உலக போருக்கு பின்னாடிலேருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து இந்தியா, ஈரானு, பாலஸ்தீனு, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், மெக்சிகோன்னு
இந்த மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்லப்பட்ட நாடு, இனி குளோபல் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகள் எல்லாமே ஒரு ஏகாதிபத்திய சுரண்டலால் பிணைக்கப்பட்டது. அதனால உனக்கு ஒன்றுனா அவன் நிற்கணும், அவனுக்கு ஒன்றுனா நீ நிற்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த கான்சியஸ்னஸை நம்ம இளைஞர்கள்ட்ட கொண்டு வந்துகிட்டே இருந்தால் தான் இது வெளியே போய் போரிடுவான், அவனை மீட்டு கொடுப்பான்றதில்ல. இங்கே இவன் போய் தாரா வாத்துட்டு வரான்ல, நம்மளால் என்ன பண்ணுறான், ஒப்பந்தம் போடுறான்னு சொல்லிட்டு பரத் கர்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கார். அவர் 2014 வந்து ஸ்டாகரிங் ஃபார்வர்டுன்னு ஒரு ஸ்டாகரிங் ஃபார்வர்டுன்னு என்ன, தடு மாதிரி அப்படி முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. முன்னாடி நடந்தெல்லாம் போல இவனுங்க பிஜேபி. இத்தனைக்கும் அந்த வந்து 2014 காங்கிரஸ் மேல அவ்வளோ அதிருப்தியை சொல்லி நடந்தும் முன்னாடி போகலாம், விழுந்தும் முன்னாடி போகலாம். இவங்க விழுந்து மூக்க உடைச்சு முன்னாடி போறாங்கன்றதுதான். காங்கிரஸ் மேல அவ்வளோ விமர்சனத்தை வச்சு மோடி தான் ஸ்ட்ராங் மேன், வந்தா ஃபாரின் பாலிசியெல்லாம் மாத்திருவாருன்னு ஃபயர் அவுட்டால் இவர் ஒரு எக்ஸ்பர்ட். இவர் என்னங்கிறாரு, இவன் போய் அமெரிக்காட்ட ஒப்பந்தம் பேசுகிறான். அமெரிக்காட்ட ஒப்பந்தம் பேசும்போது அவன் வந்து உன்னோட மிலிட்ரி கோஆப்ரேஷன் ஒன்று கேட்குறான், உன் போர்ட்டில் இருக்கிற கம்யூனிகேஷனுக்குலாம் ஆக்சஸ் கொடுன்னு கேட்குறான், இன்னும் பெரிய பெரிய விவகாரம்லாம் கேட்குறான். WTOவில் சைன் பண்ணதுனால நீ MSP கொடுக்கூடான்ற அளவுக்கு உன்னை கழுத்தை நெரிக்கிறான். இல்லை வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கிட்டியா, நான் சொல்கிற வெண்டா இருக்குதா நீ டீசாலினேஷன் பிளான்ட் வாங்கணுன்ற அளவுக்கு அவன் வந்து உன்ட்ட லாபி பண்ணுறான். இவன் போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுங்களா, 2500 விசா கொடுக்குறது போல் 3500 விசா கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இந்திய வெளியுறவுத்துறை கொள்கையை வகுக்கிறாங்க இல்லையா, IFSலேருந்து இந்த மேலே செக்ரட்டரி வரைக்கும் ஜெய்சங்கர் வரைக்கும், இவங்கள ஒருத்தனோட பையன் கூட இந்தியன் சிட்டிசன் இல்லை, எல்லாருமே US சிட்டிசனாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஹார்வர்டில் சீட் வாங்குறானுங்க, MITயில் சீட் வாங்குறானுங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுறானுங்க. அவன் நீ இப்போ நான் போய் ஒரு நெகோசியேஷன் போகிறேன், என் குடும்பம் எல்லாருமே உங்கள் கண்ட்ரியோட சிட்டிசன்னா நான் யார் நலனுக்காக போராடுவேன்? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் அம்பலப்படுத்தணும். தொடர்ந்து இந்த ஏகாதிபத்தியத்தோட இணையக்கூடாதுன்னா நானாளி மூவ்மெண்ட்டு நேரு காலத்தில் வச்சுருந்தாங்க. அது வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்துச்சுன்றது வேற மேட்டர். ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் பாலிசின்னு ஒன்று இருந்துச்சு இல்லை, வல்லாதிக்கமாகட்டும், இல்லை இந்த மேற்குலகம் UK, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்கெல்லாம் சேர்ந்த வல்லாதிக்கமாகட்டும், அவங்களுக்கு ஒரு கூலிப்படம் மாதிரி இந்தியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தம்பி அப்படிங்கிறத இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு புரிய வச்சா தான் இவன் இன்னும் கான்சியஸாக, அதாவது பிஜேபி அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு கட்சி, அது வந்து ஓட்டு போட்டால் 5 வருஷத்துக்கு மாறுறது அப்படின்னு கிடையாது. இது ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் வந்து வெளியுறவுத்துறை கொள்கையிலேருந்து, பியூரோக்ரஸிலேருந்து, உங்களுக்கு எப்படி போலீஸை கண்காணிக்கணும், உங்களை மதவாதமாக எப்படி பிரிக்கணும், வெளியில் இருக்கிற பாலஸ்தீனை கூட பாருங்கள், பாலஸ்தீனுக்கு ரேலி அப்படின்னு போட்டால் கீழே வந்து அவ்வளோ வன்மத்தை கக்குறானுங்க. சங்கீபயலுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பாக ஹிந்துஸ் ஆர் வித் இஸ்ரேல், ஹிந்துஸ் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இருக்கிற இனவெறியோட தன்னை பொறுத்து பார்த்துக்கும் ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதை இங்கே உடச்சாகணும் அப்படின்றதுக்கு தான் அந்த பேரணி எடுத்தோம். கண்டிப்பாக பெரிய வெற்றி. அதுக்கு போயிட்டு பல இளைஞர்கள் அதுக்கு பிறகு அவங்க வந்து இடுற பதிவாகட்டும், அதை வந்து இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வார் கலெக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அழகாக இளைஞர்கள் கூட்டம், அவங்க வந்து டாக்குமெண்ட்ரி தான் அவங்களே சப்டைட்டில்ஸ் போட்டு பல மொழி பேசுபவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இப்போ ஒரு பக்கம் நீங்கள் சென்னையில் இப்படி ஒரு பேரணி நடத்துகிறீங்க, அங்கே மதுரையில் 5 லட்சம் பேர் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடலாம் அப்படின்ற பேரில் கூப்பிட்டு வழிபட வாங்க, முருகனை பற்றி பேசலாம் வாங்க அப்படின்ற பேரில் ஒரு மாநாடு ஒருங்கிணைச்சிருக்கேன். ஒரு 100 வருஷத்தில் ஒரு பெரிய சேஞ்சை பார்க்க முடியுது பாஜக மேடையில். ஒரு காலத்தில் யூதர்களை எப்படி ஜெர்மானியர்கள் நடத்தினார்களோ அதுபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை இந்துக்கள் நடத்த வேண்டும்னு பேசின கோல்வால்கர் குரூப்பு இன்றைக்கு வந்து இஸ்ரேலிய யூதர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. இந்த முருகன் மாநாடு நேற்று நடந்ததை எப்படி பார்க்குறீங்க? அதில் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய 10 பாட்டில் இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையில் நக்கினார் முதல் பாட்டு எழுதினார், அதுக்கு பிறகு நக்கீரன் முதல் பாட்டு எழுதினார், அப்புறம் நக்கீரன் கோபால் எழுதினாரு. ஏன் தொல்காப்பியம் 10 பாட்டில் ஆரம்பிச்சு கடைசியில் வந்துட வேண்டியதுதானே, கள்ளிக்காட்டு இதிகாசம் வரைக்கும் எல்லாம் ஒரே இதில் வந்துட வேண்டியதுதானே. அதில் வைரமுத்து அடுத்த பாட்டு வந்து தொல்காப்பியத்தில் எழுதினாருன்னு. இது இங்கே என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா முருகன் பற்றி பேசுகிற பெரியாரே முருகன் மாநாடுலாம் போட்டிருக்காரு. அது வந்து ஒரு சூப்பரான புத்தகம் வெளியிட்டிருப்பாங்க. யாருன்னா பழனி முருகன் கோயிலில் அதுக்கு முன்னாடி வந்து பண்டாரம் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ப்பனர்கள் அவங்க அமர்த்திட்டாங்கன்றதுக்கு அந்த உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான குழு அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான முருக பக்தர்கள். அவங்க பக்திக்காக தான் போகிறாங்க, பக்தி உரிமைக்காக தான் போராடுறாங்க. அவங்க நம்ம திராவிட விடுதலை கழகத்தை வச்சு நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கிறாங்க. அதில் திராவிட விடுதலை கழகம் வந்து பெரியார் வந்து பேசுனதை வந்து வெளியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அவங்க வந்து பெரியாருக்கு நன்றி சொன்னாங்க. பெரியாருக்கு ஏன் நன்றி சொன்னாங்கன்னா, இந்த வரலாறை வந்து இங்கே பேசாமல் இருந்தாங்க,
எந்த காலத்தில் எந்த நாயக்கர் மன்னர் காலத்தில் வந்து அது மாற்றப்பட்டது அப்படிங்கிறது வந்து பெரியார் தான் வந்து வெளியே கொண்டு வந்தார். எங்களுக்கு அதனால் வந்து பெரியார் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் கடவுளை வழிபடுறதுக்கு உரிமையை பெரியார் தான் வாங்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ அதுதான் வந்து இங்கே வழக்கமாக இருந்திருக்குது. நீ உனக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம், உனக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம்ன்ற தொட்டலாம். இவங்க தான் வந்து நேற்று வந்து ஒரு நண்பர் போட்டிருந்தார், இஸ்ரேலை பற்றி பேசுகிறாங்க, ஈரானை பற்றி பேசுகிறாங்க, யூதர்களை பற்றி பேசுகிறாங்க, கிறிஸ்துவர்களை பற்றி பேசுகிறாங்க. 2055 உலகமே இஸ்லாமிய உலகமாக மாறப்போகுதுங்க. எல்லாம் அதான் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறாங்க. பாவம் முருகன் மாடர்னு வச்சு முருகனை பற்றி மட்டும் தான் பேச மாட்டாங்க, மற்ற எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து திராவிட இயக்க மேடையில் கந்த சஷ்டி கவசத்தை சரளமாக பாடுவார் இவர் யாரு, ஆர் ராசா. அவரை போய் இவங்க கிறிஸ்துவர்னு நீலகிரியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவர் பாடுவார். இங்கே நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் சார்னு இந்த தெரியல பாட்டு போடுவாங்க. மந்திரம்லாம் சொன்னார், ஓம் கிரீம் கிளீம் க்ளௌம் கம் கம் கணபதி. மேடையில் ஏறும்போது ஒரு 2 நிமிஷம் ரிஹர்சல் பார்த்துருப்பாரு. ஏன்னா பாவம் அவர் ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, அவர் அதிமுகக்காரு. அதனால அவருக்கு இதெல்லாம் ஃப்ளோவில் வரல, அது பார்த்தாலே தெரியுது. இன்னொன்று, உனக்கும் இந்து மக்களுக்கும் என்ன முதல்ல என்ன, இந்து மக்களின் குறைக்கு எதுக்காக நீ போராடி இருக்கியா? நீ உடிப்பா, நீ இஸ்லாமியர்னாலலாம் வேணாப்பா, நீ இஸ்லாமியரை ஒடுக்குறவன், அதுதான் உன் கொள்கை வச்சுக்க. இஸ்லாமியரை ஒடுக்குற, கிறிஸ்துவரை ஒடுக்குற, இன்னும் பௌத்தர்களை ஒடுக்குற, அதெல்லாம் ஒடுக்கலாம். இந்து மக்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை நீ போராடின? நான் என்ன கேட்குறேன், நீ வந்து பாஜகவால் நடந்திருக்கும் பிரச்சனைகள்லாம் தீர்க்க வேணாம். ஜிஎஸ்டினால பிரச்சனை, விலைவாசினால பிரச்சனை, நீட்னால பிரச்சனை, கல்விக் கொள்கையினால பிரச்சனை, யூஜிசி பிரச்சனை, அதெல்லாம் நீ வந்து தலையிட கூட வேணாம்ப்பா அண்ணாமலை. திமுகவால் சில பிரச்சனைகள்னு சொல்லியிருப்பாங்களே மக்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள், கார்பரேஷனில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் எங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணணும்னு போராடுறாங்க. அவங்க இந்து மக்கள் தானே, பெருவாரியான மக்கள் இந்து மக்கள் தானே. இது திமுகவுக்கு எதிரான போராட்டம் தானே. நீ அந்த மக்களோட என்னைக்காவது போய் தோணுன்றிருக்கியா? செவிலியர்கள் போராடினாங்கல்ல ஃபஸ்ட்டு, இப்போ பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க, பாதி பேருக்கு மேலே பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க திமுக அரசு. ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்தோடனே பர்மனெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டையில் பெரிய போராட்டம் நடந்தது. 6000 செவிலியர்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. எவனாச்சும் ஒரு பாஜகக்காரர் நாங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, சாம்சங் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லை, அங்கே போய் நின்னியா? நீ என்ன பண்ண? திமுக வந்து கராராக நடந்துக்க மாட்டேங்குது, இதை விட இன்னும் கராராக நடந்துக்கணும், இவனை அடித்து உள்ளே தூக்கி போடணும்னு பேசுகிறான் அந்த தொழிலாளர். அந்த தொழிலாளர்களை பெருவாரியான பெரியார் இந்து. அப்போ இந்து மக்களின் குறைக்கு எதுக்காக நின்றுருக்கியா நீ? இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் தான் திமுகவுக்கு எதிரான பிரச்சனை, இந்து மக்களுக்கான பிரச்சனை அப்படின்ற பிரச்சனையை நீ திமுக எதிர்ப்புனா கூட அந்த மக்களுக்கு நிற்க மாட்டுற. ஏன்னா திமுகவோ அதிமுகன்றது உனக்கு செகண்டரி. நீ முதல்ல உன்னோட டார்கெட் யாருன்னா இந்த அடித்தட்டு மக்கள் தான். அதுக்கு தான் நீ இந்த இந்து முஸ்லீமே கையில் எடுக்கிறியோ இல்லையா? உனக்கு இந்து மக்கள் மேலாம் எந்த அறிவும் கிடையாது, எந்த அக்கறையும் கிடையாது. அப்படின்னா உனக்கு நிஜமாலுமே முருகர் மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா எத்தனை கோயிலில் குடமுழுக்கு தமிழில் பொண்ணுன்னு இப்போ கேஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேஸில் பாஜக போய் ஆமாம் முருகன் தமிழ் கடவுள், அவனுக்கு கந்த சஷ்டி கவசம் பாடணும், அவனுக்கு தமிழில் ஓதணும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. முருகன் சங்கி, அவங்க அம்மா பார்வதி சங்கி, அவங்க அப்பா சிவன் சங்கி, அவங்க அண்ணன் கணபதி சங்கி, எங்க குடும்பமே சங்கி குடும்பம் தான்ட்டாங்க. ஆமா, நீ போய் இணைச்சிருக்கிறார். அதாவது இங்க இருக்கிற ஒரு பூர்வக்குடி கடவுளை தனிக்கும் குடிவிட்டு குடி, யாரு நம்ம சீமான் அண்ணா பாஷையில் சொல்லுவோம், குடிவிட்டு குடி கல்யாணம் பண்ண, அதாவது சாதி மறுப்பு திருமணத்தை செய்த ஒரு கடவுளை நீதான் சுப்பிரமணியா இந்த மண்டா அப்படின்ற இந்த ஹாவையை தூக்கி இங்கே எங்காளுக்குள்ள விட்டுருக்க. எங்காளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி விட்டு நீ அவரை சங்கியா மாற்றி வச்சிருக்க. நான் என்ன கேட்குறேன், நீ போய் கேஸில் இணைச்சிக்க வேண்டியது தானே? தமிழில் கேட்குறாங்கல்ல தமிழில் ஓதணும்னு, ஏன் தமிழில் ஓதக்கூடாது? நீ சமஸ்கிருதத்தில் ஓதலான்னு வைக்கலாம், அது வேற மேட்ரு. அது நீ சங்கி நம்புற, நீ சமஸ்கிருதத்தில் ஓது. தமிழில் ஓதக்கூடாதுன்னு சொல்கிறானே, உனக்கு அறிவு வேணாம், உனக்கு சூடு சொரணம் வேணாம். மதுரையில் வந்து மாநாடு நடத்துறிய, மதுரை வந்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண்ணு, அங்கே வந்துட்டு முருகனுக்கு தமிழில் ஓதக்கூடாதுங்கிறான். ஆனால் நீ என்ன பண்ணுவ? அதுக்கு எதிராக பெட்டிஷனுக்கு எதிராக வாதாடுற தரப்பில் வந்து வழக்கறிஞர்களை போடுவ. இன்னும் சொல்லப்போனால் ஜட்ஜு வந்து உனக்காக இறங்கி வாதாடுவார். அவர் பட்டாச்சாரியார்கள் தான் இருக்கணும் ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கெல்லாம் நின்று கைத்தட்டி விசில் அடிப்ப. ஆனால் நீ தமிழ்நாட்டில் வந்துட்டு முருகன் மாநாடுன்னு போடுவேன். யோகி ஆதித்யநாத் வரான். யோகி ஆதித்யநாத்துக்கு முருகனுக்கு என்ன சம்மந்தம்? நேற்று வந்து நானும் தேடி பார்த்துட்டேன். ஏதாவது 1-2 கோயில் ஏதாவது முருகன் கோயில் இருக்கும் உத்தரப்பிரதேசில் பெரிய முருகன் கோயில் என்ன? நம்ம ஊரில் ராமர் கோயில் அப்படின்னா கும்பகோணத்தில் திருவாரூரில் ராமனுக்கு கோயில் இருக்குது, வேறு பேர்லலாம் இருக்குது. ஓகே, கோதண்ட ராமன், அந்த ராமன், இந்த ராமன் கோயில் இருக்குது. எங்கே முருகன் கோயில் இருக்குது உத்தரப்பிரதேசில்? அந்த ஆள் என்ன வந்து பண்ணுவாங்க? அந்த ஆளுக்கு முதல்ல ராமரை பற்றி தெரியாதுங்கிறது வேற மேட்ரு. அதெல்லாம் அவன் பஞ்சாயத்து. உள்ளே வந்தால் நாங்கள் உள்ளே வந்தால் கேங் வாயர் குமார்னு அவனை விட்டுலாம். முருகனை கூட்டு வரையே அவனுக்கு என்ன தெரியும்? முருகனை பற்றி அவனுக்கு இந்த நாட்டை பற்றி என்ன தெரியும்? எதை பற்றியும் தெரியாமல் அங்கேருந்து கூட்டுறது எதுக்கு அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் எப்பேற்பட்ட ஆள்னா, மேடையில் வச்சுக்கிட்டு இஸ்லாமிய வெறுப்புன்ற பேரில் ஒரு சாமியார் இஸ்லாமிய பெண்களை ரேப் பண்ணுங்க, கேஸ் வந்தால் நான் பார்த்துக்குறோன்னாரு. இவன் உட்காந்து 2016 கை தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஆள்
அப்படி ஒரு ஆளை கூட்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே மண்டக்காடு கலவரத்தை உண்டு பண்ணுறது போல், கோயம்புத்தூரில் கலவரத்தை உண்டு பண்ணுறது போல், திருச்சியில் வந்து வக்வாரியை வந்து ஒரு கோயிலே எடுத்துக்கிச்சுன்றதை போல் இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவதற்கு அந்த ஒரு சிம்பல். அதாவது சொல்லுவாங்கள்ல, சேகுவரா அப்படிங்கிறவங்க வந்து எல்லா தேச இன விடுதலைக்கும் ஒரு சிம்பல் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி இந்த யோகி ஆதித்யநாத் வந்து பாருங்கள், உயரிய இஸ்லாமிய வெறுப்புக்கு இவங்க ஒரு சிம்பல். அவனை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ பண்ணுவ. இதில் இவங்களை அடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு மேட்டரே கிடையாது, இவங்க சல்லி பயலுக்குன்னு ஊருக்கே தெரியும். ஆனால் அதிமுகலேருந்து போயிருக்காங்க பாருங்கள், கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா, ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்யன் எல்லாரும் போய்க்கிறாங்க. அதாவது நீ முருகன் மேலே நம்பிக்கை உனக்கு இருக்குது, எல்லாம் விபூதி குங்குமம்லாம் வச்சுருக்கிற, அவன் முருகனே அசிங்கப்படுத்திட்டான் வாங்குற, சரி அது ஓ நம்பிக்கை அசிங்கப்படுத்தினா பிரச்சனை கிடையாது. சரி, தமிழ்நாட்டு மக்கள் நலன்னு நீ என்றைக்கோ அடக வச்சுட்ட, அது ஸ்டெர்லைட்டில் பார்த்துட்டோம், சிஏல பார்த்துட்டோம், நீட்டில் பார்த்துட்டோம், அடக வச்சுட்டு அதுவும் ஓகே. உனக்குன்னு ஒரு சூடு சொன்னது இருக்கும்ல, உன் கட்சிக்குன்னு ஒரு சூடு சொன்ன, பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி இந்த நாத்திகர் ஆட்சியை ஒழித்து கட்டும் இந்து முன்னணின்னு போடுறான். இல்லைங்க, அதிமுக சரப்பில் போஸ்டர் விட்டுறாங்க, ஆச்சா இவர் வராருன்னு பேனர் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன கவுன்சிலர் இருந்தால் கூட அதுக்கு ஒரு பேனரை அவங்க ஆதரவாளர்கள் வச்சுருவாங்க தெரியும். இவ்வளோ பெருசு பேனர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும், முன்னாள் எம்எல்ஏ, அமைச்சருக்கும். பக்கத்தில் திராவிடத்தை வீழ்த்தோன்னு ஃபுல்லாக போஸ்டர் விட்டுருக்காங்க, ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. வரியை உனக்கு பார்க்க அசிங்கமாக வேணாம், திராவிடத்தை வீழ்த்தோன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுருக்கிறேன். அண்ணாவை அசிங்கமாக கலாச்சி அவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். அது இப்படி உட்காந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அந்த ரஜினியெலாம் உட்காந்துருப்பாரு, பெரிய இவர் வந்து சூப்பர் ஸ்டார், இவர் இப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்காரு. இவர் எல்லாத்தையும் உட்காந்துட்டு அண்ணாவை திட்டத்தை வேடிக்கை பார்க்குறாங்க. சூடு சொரண வேணாம், பவன் கல்யாணம் மேடையில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, இவர் தான் அடுத்த எம்ஜிஆர்னு பேசுகிறாங்க. அதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ ராஜேந்திர பாலாஜி வந்து அவர் சிவகாசியாக இருக்கலாம், ஆனால் சவுத்தில் எல்லாருக்கும் ராஜேந்திர பாலாஜி அப்படின்னா அவரை நல்லா தெரியும், அறிமுகமான ஒரு முகம்தான். இந்த இந்து முன்னணிக்காரர் வந்து அந்த காம்பேரிங் பண்ணிட்டு இருந்த, அவர் திருநெல்வேலியே தென்காசியோ நினைக்கிறேன், அவர் வந்து ராஜேந்திர பாலாஜி கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு, அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்திருக்கிறார், அண்ணா மக்கள் முன்னாடி வந்து அறிமுகமாய்க்குங்கோ அப்படின்றாரு. இந்த சீன் வந்து ரொம்ப புதுசா இருக்கு, யார் அறிமுகப்படுத்துறதுன்னு. அதுதான் சொல்கிறேன் பாருங்களேன், மக்கள் நலன் விட்டுரு, இஸ்லாமியர் நலன் விட்டுரு, நீ என்ன நலனெல்லாம் விட்டுரு, உன் கட்சியை அசிங்கப்படுத்தான் இல்லை, உன் கட்சியை தாண்டி உன்னையே அசிங்கப்படுத்துகிறான். அண்ணா வந்து அறிமுகப்படுத்திட்டு போங்கோவான். முதல்ல இந்த லாங்குவேஜே நம்மளுக்கு, ஏன்னா அரசியல் சூழலில் இது இந்த மாதிரி லாங்குவேஜை கேட்டிருக்கமா, நீ வந்து மோடி டாடி அப்படின்னு பேசினா கடைசியில் இப்படித்தாண்டா உன்னைய காலில் உழ வைப்பாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியுது. நீ என்ன பண்ணுற, பேல்காம் தாக்குதல் நடந்தோடனே இங்கேருந்து 1000 பேரோட எல்லைக்கு போக தயார் அப்படிங்கிற, உனக்கு அது அந்த மாதிரி இவ்வளோ பெரிய தேசபக்தர் வாங்க ராஜேந்திர பாலாஜி, முருகன் வேலை உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் தான் சிறந்த வீரர் அப்படின்னு பாராட்டுறாங்களா, வாங்கோ வந்து அறிமுகப்படுத்திட்டு போங்கோ. இன்னும் 10ஆம் கிளாஸ் பையனா, தம்பி கவிதை சொல்கிறதுக்கு முன்னாடி பேரை சொல்லிட்டு போப்பா அப்படிங்கிற அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. அதையும் வாங்கி தின்ட்டு உக்காந்துருக்குதுங்க, அப்படியே வந்து எந்த உணர்ச்சியும் கிடையாமல். இதுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்க, இங்கே போராடுற சிபிஐ சிபிஎம் ஆட்களை, குறிப்பாக சிபிஎம் வந்து திண்டுக்கல்ல இந்து முன்னணியை விட்டு அடிக்கிறாங்க. இந்து முன்னணி அங்கே வந்து ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி, இது முருகன் மாநாட்டுக்கு எதிராக அவங்க வந்து போட்ட மீட்டிங் கிடையாது, அவங்க 10 நாள் வந்து மக்களுக்கான பிரச்சார இயக்கத்தை எடுக்கிறாங்க. அந்த பிரச்சார இயக்கத்தில் அவங்க வந்து திமுக தான் திட்டுறாங்க, திமுக அரசு இந்தந்த வாக்குறுதி கொடுத்து பேசுன அந்த வீடியோஸ்லாம் கூட பார்த்தோம். ஆமாம், அவங்க வந்து யாரெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ மத்தியிலையும் மாநிலத்திலையும் திட்டுறாங்க, அதிகாரிகளை திட்டுறாங்க, காவல்துறையை திட்டுறாங்க, எல்லாத்தையும் தான் அவங்க வந்து மக்களுக்கு குறைகள் எடுத்து சொல்கிறாங்க. அதாவது பேசிக்கலி அடுத்த வருஷம் எலெக்ஷன் போகும்போது மக்கள் எதெல்லாம் அளவுகோலாக வைக்கணும், அந்த நீங்கள் பிரச்சாரத்தை முடிச்சாலும் தெரியும் பிஜேபிக்கு எதிராக வாக்கு போடணும்னு தெரிஞ்சிடும். அது வந்து திமுக மேலே விமர்சனம் இருந்தாலும் அந்த திமுக மேலே விமர்சனத்தை எப்படின்னா, அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீ என்ன திமுக கோரிக்கையாக வைக்கணும், பாஜகவை எதுக்கெல்லாம் சிறப்பு கொண்டு அடிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சாரத்தில் போகுது. அதில் ரொம்ப சிம்பிளுங்க, அவங்க வந்து முருகனை கேவலப்படுத்தலை, கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தலை, பக்தியை கேவலப்படுத்தலை, முருகன் கோயிலுக்கு போகிற மக்களை கேவலப்படுத்தலை. இந்த வைரமுத்து டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த டெம்ப்ளேட் பாணியில் வேலை தராத உனக்கு முருக பக்தி எதற்குன்னு கேட்குறாங்க. நீ தான் வருஷத்துக்கு 2 கோடி வேலை என்ன, 10 லட்சம் வேலை கூட தரமாட்டுற, எல்லாம் வேலை எழுந்து சுற்றிக்கிட்டு ஜொமாட்டோ ஸ்விக்கியும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையை பார்க்காம எதுக்கு நான் முருகனுக்கு மாநாடு நடத்துன்னு கேட்குறாங்க. போய் அவர் சத்குமார் தோழர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கழுத்தை பிடிச்சிருக்காங்க. கழுத்தை பிடிக்கும்போது இங்கே வந்து பிளேடு வச்சுருந்துருக்காங்க, ஃபுல்லாக கிழிச்சு ரத்தம் ஊற்றி அவர் மயங்கி கீழே விழுந்துட்டார். அப்புறம் பெண் தோழர்களை ஜெயந்தின்னு ஒரு தோழரை போட்டு அடித்து காலை உடச்சு விட்டாங்க. இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஒரு பிரச்சனை ஆரம்பித்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து அடுத்த ரவுண்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா
இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் சந்தில் பூந்து ஓடுறதுக்கு இவங்க ஒன்றும் குட்டி குஞ்சன்ஸ் கிடையாது. யார்? சிபிஎம். அவங்க எமர்ஜென்சியாக பார்த்தவங்க. இந்த மாதிரி பிள்ளைக்கா பசங்களுக்காக பயப்படுவாங்க. 2வது ரவுண்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபைட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவன் மண்டை உடஞ்சி போச்சு. இந்து முன்னணிக்காரன் மண்டை உடஞ்சி வலியுது, ரத்தம்லாம் வலியுது. அவன் மீசையெல்லாம் முறுக்கிட்டு வந்து நாக்கெல்லாம் துருத்திட்டு போலீஸ்கிட்ட சண்டை போட்டுருக்கான். என்ன என்னை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு. வடிவேல் கேப்பரில் என்னடா அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு, இருங்கடா வரேன் அப்படின்னு அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் மாநிலத்துக்குள்ளே நீங்கள் திமுக இருங்க, என்னவோ பண்ணுங்கள், இப்படி உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு கலவரம் பண்ணுறானே, இதுக்கு தட்டி கேட்குறதுக்கு ஒரு கூட்டணி கட்சியாக இருந்துட்டு நீங்கள் வெளிப்படையாக மேடையில் சொல்ல வேணாம். மேடையில் வந்து இப்போ இங்கே வந்து விசிகாவாகட்டும் சிபிஎம் ஆகட்டும் திமுக மேடையில் வச்சுக்கிட்டே கூட திமுக மீது விமர்சனமாக வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு திராணி முதுகெலும்புலாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல நாங்கள். அட்லீஸ்ட் பேக்டோர் மீட்டிங்ஸில் ஐயா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு காமன் மினிமமாக நீங்கள் கொஞ்சம் எங்கள் லைனுக்கு வாங்க, நாங்கள் கொஞ்சம் உங்கள் லைனுக்கு வரோம். நாங்கள் முருகன் மாநாடுக்கு வந்து சலாம் போட்டு போகிறோம், நீங்கள் இந்த திராவிட எதிர்ப்பு இல்லை குண்டர்களை விட்டு சிபிஐ அடிக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய கட்சி அடிக்கிறத விட இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இருக்கிற தோழர்களை அடிச்சிங்கன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்புறோம். இந்த அளவுக்கு அறிவுரை சொல்கிறது கூட நாதியத்து போய் கிடக்குது அதிமுக. அந்த அளவுக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கட்சியில் இருக்கிற ரெட்டையிலை தூக்கிட்டு நீங்கள் நேராக தாமரையை வச்சுக்கோங்க. கட்சியில நம்ம சொல்லணும், ஏன் தூக்கிட்டு வைக்கணும்? ரெட்டையிலை வந்து இப்படி இருக்கிறது, இப்படி விரிச்சு தாமரையை வச்சிருங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ கடந்த 6 மாதத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடு, அதாவது பாஜகவிலிருந்து விலகி தன்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு உறுதியாக நின்னது எதுவுமே கிடையாது. பாஜக சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டுக்கிட்டே இருக்கிற என்னைக்காச்சும் இந்த பக்கம் இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுக சொல்லுது, அதுலேருந்து அப்படியே எங்கள் கொள்கையை நாங்கள் மாற்றிக்கிறோம். இன்றைக்கி வந்து திமுக சொல்லுது அப்படின்னு வந்து சாம்சங்கில் யூனியன் வேணாம்னு சிபிஎம் சொல்லிடுமா? இல்லை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நாளைக்கு திமுக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சிபிஎம்மோ இல்லை வந்து சிபிஐயோ விசிகாவோ வேணாம் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணாம்னு சொல்லுமா? இல்லை, அவங்கவுங்க கொள்கையில் அவங்கவுங்க இருக்காங்களா அந்த அளவுக்கு கூட. அதாவது நீ தான் 2 சீட்டுன்னு வந்து சிபிஎம் விசிகா சிபிஐ எல்லாத்தையும் கலாய்க்கிறேன். ஒரு 2 சீட்டு வச்சிருக்கிற கட்சியால் நெகோஷியேட் பண்ண முடியுது இல்லை? நீ தான் கூட்டணி தலைவர். தமிழ்நாட்டில் கூட்டணி தலைவர் யார்? எடப்பாடின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் உன்னால் கூட்டணி தலைவராக இருந்துட்டு என் கட்சியோட தலைவர் அண்ணாவை திட்டாதீங்கன்னு சொல்ல முடியல. எங்கள் கட்சியோட தலைவர் எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொல்லி எங்கள் கோமாளி பயலுக்கெல்லாம் எனக்கு தொப்பியை போட்டு கண்ணாடியை போட்டு ஈன்னு சிரிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதுக்காக நேர்மையாவது அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்காவது நாசம் பண்ணாமல் பவன் கல்யாணம் எம்ஜிஆர்னு சொல்லாத அளவு கூட நாதியத்தை போய் கிடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னா, தமிழக மக்கள் ரொம்ப விவரமானவங்க, இந்த கூத்தெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே வரதில் இப்போ அதான் வாஞ்சிநாதன் தோழர் சொல்கிறார், நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தோழர் அங்கே களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்காரு. அவரே சொல்கிறாரு அதிமுகவில் தலைக்கு இப்போ 1000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னு. பாருங்கள், 1000 ரூபா கொடுத்து கட்சி மாநாடு கூப்பிட்டு வரதே ஒரு பெரிய அசிங்கம். இத்தனை வருஷம் 40 வருஷம் இந்த கட்சி 1000 ரூபா கொடுத்து பக்தியாரை வச்சுக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து பக்தர்கள் வந்து காசு போட்டு போகணும், ஆனால் காசை கொடுத்து கூப்பிட்டு வந்து கந்தனுக்கு அரோகரான்னு பாட வைக்கிறீங்க. நீ வந்து யோகி ஆதித்யநாத் கந்தனுக்கு அரோகரான்னு பாட வை. அது அப்போ இருந்தால் நீ திராணி ஒல்லுடைய தலைவர், எழுச்சி தமிழர், எடப்பாடி யார் அப்படின்லாம் நாங்களும் சொல்லுவோம். பா பிஜேபி கூட போய் சேர்ந்தாலும் பிஜேபியை ஆட்டி படைக்குதுப்பா அதிமுக. எங்கே அதெல்லாம் கிடையாது. எங்கெங்க கீழே வேணும் அப்படின்னு கீழே பர்பி விழுந்துச்சு தேட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு பர்பி தாண்டா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேரம் அந்த